2 கொரிந்தியர் 1வது அதிகாரம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொரிந்தி பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கும் அகாயா நாடுகள் எங்குமுள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனாலும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவமாக இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாலாகிலும் அகப்படுவதற்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவத்தினாலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். எப்படி எனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களுக்கு பெருகும் போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெறுகிறது. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்காகவும் ரட்சிப்புக்காக ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்காகவும் ரட்சிப்புக்கு ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகித்ததினாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. நீங்கள் என்னோடு கூட பாடுபடுகிறது போல எங்களோடு கூட ஆறுதல் அடைந்திருக்கிறீர்கள் என்று நான் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. எனவே பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்க மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினால் என்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுது தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். அநேகர் மூலமாக எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தும் பொருட்டு நீங்கள் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். மாம்சத்துக்கேற்ற ஞானத்தோடு நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கவனம் இல்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனம் எங்களுக்கு சொல்ல சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் வாசித்தும் ஒத்துக்கொண்டதும் இருக்கிற காரியங்களை அன்றி வேறொன்றையும் நான் உங்களுக்கு எழுதவில்லை. முடிவு பரியந்தம் அப்படியே ஒத்துக்கொள்வீர்கள் என்று நம்பியிருக்கிறேன். கர்த்தராகிய இயேசுடைய நாளிலே நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சியாக இருக்கிறது போல நாங்களும் உங்களுக்கு புகழ்ச்சியாக இருக்கிறதை ஒருவரும் ஒத்துக்கொண்டிருக்கிறீர்களே. நான் இப்படிப்பட்ட நம்பிக்கைகளை கொண்டிருக்கிறபடினால் உங்களுக்கு 2ஆம் தரம் பிரயோஜனம் உண்டாகும்படிக்கு முதலாவது உங்களிடத்தில் வரவும், பின்பு உங்கள் ஊர்வலியாய் மக்கதோனியா நாட்டுக்கு போகவும், மக்கதோனியாவை விட்டு மறுபடியும் உங்களிடத்தில் வரவும் உங்களால் யூதேயா தேசத்துக்கு வழிபட்டு அனுப்பும் படிக்கும் யோசனையாக இருந்தேன். இப்படி நான் யோசித்தது வீணாக யோசித்தேனோ, அல்லது ஆம் ஆம் என்கிறதும் அல்லது அல்ல என்கிறதும் என்னிடத்தில் இருக்கத்தக்கதாக நான் யோசிக்கிறவைகளை மாமிசத்தின்படி யோசிக்கிறேனோ? நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்கவில்லை. அதற்கு உண்மை உள்ள தேவனே சாட்சி. என்னாலும் சில்வனாவினாலும் தீமோத்தேயுவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களின் ஆவி என்றும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். மேலும் நான் உங்களை தப்பு விடும்படிக்கே இதுவரைக்கும் ஒளிந்து பட்டணத்துக்கு வராதிருந்தேன் என்று என் ஆத்துமாவின் பேரிலே தேவனையே சாட்சியாக போகிறேன். உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரியாயிராமல் உங்கள் சந்தோஷத்திற்கு சகாயராக இருக்கிறோம். விசுவாசத்தினாலே நிலைநிற்கிறீர்களே. ஆமென். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம். நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்துக் கொண்டேன். நான் உங்களை துக்கப்படுத்தினால் என்னாலே துக்கம் அடைந்தவனே அல்லாமல் எவன் என்னை சந்தோஷப்படுத்துவான்? என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும் என்று நான் உங்களே அன்றே பற்றி நம்பிக்கையுள்ளவனாக இருந்து நான் வரும்போது என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களால் நான் துக்கமடையும்படிக்கு அதை உங்களுக்கு எழுதினேன். அன்றையும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கு மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதே கண்ணீரோடு உங்களுக்கு எழுதினேன். துக்கம் அடைகிறவன் எனக்கு மாத்திரமல்ல, ஒருவராய் உங்கள் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான். நான் உங்கள் எல்லார் மேலும் அதிக பாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். அப்படி இருக்கிறவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனை போதும். ஆதலால் அவன் அதிக துக்கத்தினால் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாவற்றிலையும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதிக்கும்படிக்கு இப்படி எழுதினேன். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சந்ததியினாலே மன்னித்திருக்கிறேன். சாத்தானால் நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படிக்கு துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில் நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே என் ஆவிக்கு அமைதியில்லாதிருந்தது. அதனால் நான் அவனிடத்திலே அனுபவித்து கொண்டு மக்கதோனியா நாட்டுக்கு புறப்பட்டு போனேன். கிறிஸ்துவுக்கள் இப்போதும் எங்களை வெற்றி சேர்க்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாக இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதுக்கு எவன் தகுதியானவன்? அநேகரை போல நானும் தேவ வசனத்தை கலப்பாய் போக பேசாமல் துப்புரவாயும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள் தேவ சன்னதியில் பேசுகிறோம். ஆமென். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம். எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமா? அல்லது சிலருக்கு வேண்டியதாக இருக்கிறது போல உங்களுக்கு உபசார நிரூபங்களை அனுப்பவும் உங்களிடத்தில் உபசார நிரூபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ? எங்கள் இருதயங்களை எழுதப்பட்ட சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டதும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே.
ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாக இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாக இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகையினால் அல்ல, இருதயமாகிய சதையான பலகையினால் எழுதியிருக்கிறது. நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாக இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதியை தேவனால் உண்டாயிருக்கிறது. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படிக்கு அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார். அது உடன்படிக்கைக்கு எழுதியிருக்கிறதை குறியாமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. எழுத்து கொள்கிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்தானால் எழுதப்பட்டிருக்கிற கற்களில் பதித்திருந்த மரணத்துக்கு எதுவான ஊழியத்தை செய்து மோசையுடைய முகத்தினாலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர்கள் அவன் முகத்தை நோக்கி பார்க்கக்கூடாது என்றார்களே. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஒளியும் அப்படிப்பட்ட மகிமையாயிருந்ததினாலே ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாயிருக்கும். அக்கறை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதா இருந்ததால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. இப்படி இருக்க மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்துக்கு உண்டாயிருந்த சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதால் அன்றைய ஒளிந்து போவதே மகிமை உள்ளதா இருந்ததினாலே நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையுடையவர்களாக இருந்தால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பார்த்தபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக் கொண்டது போல நாங்களும் போடுவதில்லை. அவர்களுடைய மன கஷ்டத்தை கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருந்தது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்பட்டது. மோசையின் ஆகமங்களை வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்கள் கருத்திடத்திலே மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்டபடினாலே காண்கிறது போலவே கண்டு ஆவிக்குரிய கர்த்தர் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். ஆமென். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம். இப்படிப்பட்ட ஊழியத்துடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்று இருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. வெட்கமான அந்தகார காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாக நடவாமல் தேவ வசனத்தை புரட்டாமல் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமன் என்று விளங்க பண்ணுகிறோம். எங்கள் சுவிசேஷம் மறைப்பொருளாக இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கு ஏற்ற அது மறைப்பொருளாக இருக்கும். தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இருக்கிறபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனால் அவருடைய மனதை உண்டாக்கினார். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தரென்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசித்து சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயத்திலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படிக்கு இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுக்கி போகிறதில்லை. கலக்கம் அடைந்தும் மனம் முடிவடைந்திருக்கிறதில்லை. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்படி எனில் சௌக்கியமான எங்கள் மாமிசத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுது இயேசுவின் நிமித்தம் மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலேயும் ஜீவனானது உங்களிடத்திலேயும் பலன் செய்கிறது. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதுகிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவி உடைந்தவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியே பேசுகிறோம். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களோடு கூட நமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு எதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளாய் அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் இலேச்சான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாயிருக்கிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகளில் அனித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஆமென். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம். பூமிக்குரிய கூடாரமாக்கிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாங்கியுள்ளவர்களாக இருக்கிறோம். தரித்துக் கொண்டவர்களானால் நிர்வாணங்களாய் காணப்படும். இந்த கூடாரத்திலிருந்து நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை கலைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்றும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தை குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிருந்தவர்களாக இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம். நாம் தைரியமாக இருக்கவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாக விரும்புகிறோம். இதன் மட்டுமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம். ஏனெனில் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காகவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாய பிரமாணத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படுகிறது என்று அறிந்து நமக்கு புத்தி சொல்லுகிறோம். தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறோம். உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாக இருக்கிறோம் என்று நம்புகிறோம். இதனால் நாங்கள் உங்களுக்கு முன்பாக எங்களை மறுபடியும் மெச்சிக்கொள்ளாமல் இருதயத்தில் அல்ல வெளிவேசத்திலே மேன்மை பாராட்டுவதற்கு எதிரே எங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டும்படிக்கு ஏது உண்டாயிருக்கிறோம். நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கிறோம். தெரிந்த புத்தி உள்ளவர்கள் என்றால் உங்களுக்காக அப்படி இருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்கும் ஒருவரே மறித்திருக்க எல்லாரும் மறித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மறித்து எழுந்தவர்கென்று பிழைத்திருக்கும்படிக்கு அவர் எல்லாருக்காக மறித்தார் என்று நிதானிக்கிறோம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாமிசத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாமிசத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாமிசத்தின்படி அறியோம்.
இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவை எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு கூட ஒப்புரவாக்கத்தின் ஊழியத்தை நமக்கு ஒப்புக் கொடுத்தார். அது என்னவென்றில் தேவன் உலகத்தினுடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவரை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்களும் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்து அவனோட ஒப்புரவாக்குதல் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆமென். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதமாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். அனுக்கிற காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணை நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுது அனுக்கிற காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரலால் உண்டாகாமல் எவ்விதத்தினாலாவது எங்களுடைய தேவ ஊழியர்காரராக விளங்கப்படுகிறோம். மிகுந்த பொறாமையிலும் உபத்திரவத்திலும் நெருக்கங்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலக்கங்களிலும் பிரயாசங்களிலும் கண்விழிப்புகளிலும் உபவாசத்திலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதிட பக்கத்து ஆதாயங்களிலும் தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கிரைகளிலும் நற்கிரைகளிலும் எந்த எனப்பட்டாலும் நிஜத்தாராகவும் அறியப்பட்டவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சகிக்கிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்பட்டவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யமாக்குகிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்திலும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோடு கூட பேசாதிருக்கிறது, எங்கள் இருதயம் பூர்த்தியாயிருக்கிறது. எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைகிறது. அதனால் அதற்கு பதிலாக நீங்கள் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீங்களும் நீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் வேலையாட்களுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கும் பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களின் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடினாலே நீங்கள் அவர் நடுவிலிருந்து புறப்பட்டு பிறந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரத்திகளாய் இருப்பீர்கள். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். ஆமென். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசிக்கும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தெய்வ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். எங்களுக்கு இடம் கொடுங்கள், நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை. உங்களை குற்றவாளியாக்கும் பொருட்டாக இப்படி நான் சொல்லுகிறதில்லை. முன்னே நான் சொல்லியபடி உங்களுடனே கூட சாகவும் கூட பிழைக்கவும் வந்ததாக எங்களிலே நீங்கள் இருக்கிறீர்களே. மிகுந்த தைரியத்தோடு உங்களுடனே பேசுகிறேன். உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன். ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன். எனக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூரண சந்தோஷமாக இருக்கிறேன். எப்படி எனில், நாங்கள் மக்கதோனியா நாட்டுக்கு வந்தபோது எங்கள் சரீரத்துக்கு இலைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீர்த்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். அவன் வந்ததினாலே மாத்திரமல்ல, உங்கள் வாஞ்சிகளையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும் அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினதினாலும் நானும் ஆறுதல் அடைந்து அதிக சந்தோஷப்பட்டேன். ஆதலால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்துகிறதா இருந்தும் அந்த நிருபம் கொஞ்சம் பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினது என்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறது இல்லை. இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் துக்கப்படுவதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்படுவதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவன் கேட்ட துக்கம் அடைந்தீர்களே. தேவன் கேட்ட துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கம் மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்ததுண்டே. அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையாயும் குற்ற தீர எவ்வளவு நியாயம் சொல்லுகிறதையும் எவ்வளவு பொறுமையையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாயிருக்கிறது. இந்த காரியத்தினாலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தமாக்குவார்கள் என்று விளங்க பண்ணுகிறீர்கள். அதனால் நான் உங்களுக்கு அப்படி எழுதியிருந்தும் அநியாயம் செய்கிறவன் நிமித்தம் அல்ல, அநியாயம் செய்யப்பட்டவன் நிமித்தமும் அல்ல, தேவனுக்கு முன்பாக உங்களை குறித்து எங்களுக்கு உண்டாயிருந்த ஜாக்கிரதையை வெளிப்படுத்தும் பொருட்டே அப்படி எழுதினேன். இதன் நிமித்தம் நான் ஆறுதல் அடைந்ததினாலே நானும் ஆறுதல் அடைந்தும், விசேஷமாக தீர்த்தனுடைய ஆவி உங்கள் அனைவராலும் ஆறுதல் அடைந்ததினாலே அவனுக்கு உண்டான சந்தோஷத்தினாலும் அதிக சந்தோஷப்பட்டோம். இப்படி இருக்க உங்களுக்கு புகழ்ச்சியாக நான் அவனோடு சொன்ன யாதொன்றையும் குறித்து விற்கப்பட மாட்டேன். நான் சகலத்தையும் உங்களுக்கு சத்தியமாக சொன்னது போல தீர்த்துடனே நான் உங்களுக்கு புகழ்ச்சியாக சொன்னதும் சத்தியமாக விளங்குகிறேன். மேலும் நீங்கள் எல்லாரும் கட்டளைகளுக்கு அமைந்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் தன்னை ஏற்றுக்கொண்டதை அவன் நினைக்கையில் அவனுடைய உள்ளம் உங்களை பற்றி அதிக அன்பாயிருக்கிறது. ஆகையால் எல்லா விதத்திலேயும் உங்களை குறித்து எனக்கு திட நம்பிக்கை உண்டாயிருக்கிறது என்று சந்தோஷப்படுகிறேன். ஆமென். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம். அன்றைய சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரணத்துவமாக கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்கள் தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்புக் கொடுத்தார்கள். அதனால் தீர்த்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டும் என்று அவனை வேண்டிக் கொண்டோம்.
அல்லாமலும் விசுவாசத்தினாலும் போதிப்பினாலும் அறிவினாலும் எல்லாவித ஜாக்கிரதையினாலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவருடைய ஜாக்கிரதை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்க பொருட்டே சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரனானாரே. இதை குறித்து என் யோசனை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதை செய்கிறதற்கு மாத்திரமல்ல, செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுத்தும் படிக்கும் ஒரு வருஷமாய் ஆரம்ப பண்ணின உங்களுக்கு இது தகுதியாக இருக்கும். ஆகையால் இதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். ஒடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருப்பது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. ஒருவனுக்கு மன விருப்பம் இல்லாததால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல, அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும். மற்றவர்கள் சகாயம் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல, சமநிலையாக இருக்கும்படியாகவே சொல்கிறேன். எப்படி எனில் மிகுதியாய் சேர்க்கிறவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்க்கிறவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரமாய் சமநிலை பிரமாணத்தின்படியே அவருடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவருடைய வறுமைக்கு உதவுவதாக. அன்றைய உங்களுக்கு இப்படிப்பட்ட ஜாக்கிரதை உண்டாயிருக்கும்படிக்கு தீத்துவின் இருதயத்தில் அருளின தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் கேட்டுக்கொண்டதை அவன் அங்கீகரித்ததும் அல்லாமல் அவன் அதிக ஜாக்கிரதையாக இருந்து தன் விருப்பத்தின்படியே உங்களிடத்துக்கு வர புறப்பட்டான். சுவிசேஷ ஊழியத்தின் எல்லா சபைகளிலும் புகழ்ச்சி பெற்ற ஒரு சகோதரனை அவனோடு கூட அனுப்பியிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு மகிமை உண்டாகவும் உங்கள் மன விருப்பம் விளங்கவும் எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படுதல் தர்ம பணத்தை கொண்டு போகையில் எங்களுக்கு வழி துணையாயிருக்கும்படிக்கு அவன் சபையால் தெரிந்து ஏற்றெடுக்கப்பட்டவனும் இருக்கிறான். எங்கள் ஊழியத்தினாலேயே சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவரும் எங்களுக்கு உட்படுத்தாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவர்களை செய்ய நாடுகிறோம். மேலும் அநேக காரியங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்கள் நாங்கள் பலமுறை கண்டறிந்தவனும் இப்பொழுது உங்கள் மேல் மிகுந்த நம்பிக்கையினாலே அதிக ஜாக்கிரதை உள்ளவனாகிய நம்முடைய சகோதரரையும் இவர்களோடு கூட அனுப்புகிறோம். தீத்துவை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவர் எனக்கு கூட்டாளியும் எனக்கு உங்களுக்காக என் உடல் வேலை ஆட்களுமா இருக்கிறார் என்றும், எங்கள் சகோதரனை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவர்கள் சபையுடைய ஸ்தானாதிபதிகளும் கிறிஸ்துவுக்கு மகிமையுமா இருக்கிறார்கள் என்றும் அறிக்கை கடவான். அதனால் உங்கள் அன்பை நாங்கள் உங்களை குறித்து சொன்ன புகழ்ச்சியையும் சபைக்கு முன்பாக அவர்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்துங்கள். ஆமென். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம். பரிசுத்தவான்களுக்காக செய்ய வேண்டிய தர்ம காரியத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன். அகாயாவில் உள்ளவர்கள் 1 வருஷமாக ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்று நான் மக்களுடைய இடத்தில் சொல்லி உங்களை புகழ்ந்தேன். உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பிவிட்டதும் உண்டு. அப்படி இருந்தும் உங்களை குறித்து நான் சொன்ன புகழ்ச்சி இந்த காரியத்தில் வீணாய் போகாமல் நான் சொன்னபடி நீங்கள் ஆதாயப்படுத்தப்பட்டவர்களுக்கு இந்த சகோதரரை அனுப்பினேன். மக்களுடைய என்னோடு கூட வந்து உங்களை ஆதாயப்படுத்தப்படாதவர்களாக கண்டால் இவ்வளவு நிச்சயமாய் உங்களை புகழ்ந்ததற்காக நீங்கள் வெட்கப்படுவீர்கள் என்று நாங்கள் சொல்லலாம். நாங்களும் வெட்கப்பட வேண்டியதாக இருக்கும். ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவராக இருக்கிற உங்கள் தான தர்மமானது லோகத்தனமாய் கொடுக்கப்படாததாக இராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாக இருக்கும்படிக்கு அதை ஆதாயப்படுத்துவதற்கு சகோதரரை ஏவி உங்களில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. பின்னும் நான் சொல்லுவது என்னவெனில், சிறுக விதிக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதிக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கஷ்டமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவான். உற்சாகமாய் கொடுக்கிறவனத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரிகளிலும் பெருகிருக்கிறவர்களுமாய் இருக்கிறபடியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். வாரியை தான் ஏழைக்கு கொடுத்தான், அவருடைய நீதி என்னென்னைக்கு நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவர்களுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதை அளித்து உங்களை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். தேவனுக்கும் எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு எதுவாயிருக்கும். மிகுந்த உதாரணத்தினாலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாவீர்கள். இந்த தர்மமாகிய பணிவுடைய பரிசுத்தவானுடைய குறைவுகளை நீக்கிறதும் அல்லாமல் அநேக தேவனை ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூர்ண பலம் உள்ளவர்களாக இருக்கும். அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலே நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்பட்டபடி படித்ததாலோ அறிக்கை எடுக்கிறதின நிமித்தமோ தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரணத்துவமாய் தர்மம் செய்கிற நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷத்தை கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சியா இருக்கிறார்கள். தேவன் அவருடைய சொல்லி முடியாத ஈவுக்கு அவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம். உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையும் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். எங்களை மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற தைரியத்தோடு உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது நான் கண்டிப்புள்ளவனாக இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாங்கள் மாமிசத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாமிசத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாமிசத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாகிறது தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளினாலே நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவிற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்த சிறைப்பட்டவர்களாக இருக்கிறோம். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைகளுக்காக நீதியுள்ள தண்டனைகளை செலுத்த ஆயத்தமாயிருக்கிறோம். வெளித்தோட்டத்தின்படி பார்க்கிறீர்களா? ஒருவன் தன்னை கிறிஸ்துவனுக்குரியவன் என்று நம்பினால் தான் கிறிஸ்துவுக்குரியவனாக இருந்தது போல நாங்களும் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று அவன் தன்னிலே சிந்திக்க கடவான். மேலும் உங்களை நிறுவனமாக்குவதற்கல்ல உங்களை ஒன்றாக கட்டுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்று அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும் நான் வெட்கப்படுவதில்லை. நான் நிருபங்களினாலே உங்களை பயமுறுத்துகிறவர்களாய் தோன்றாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். அவனுடைய நிருபங்கள் பல யோசனையும் பலமுள்ளவைகள், சரீரத்தின் தோற்றமும் பலவீனமும் வசனம் அற்பமுமாயிருக்கிறது என்கிறேன்.
அப்படி சொல்லுகிறவர்கள் நாங்கள் துரத்தில் இருக்கும் போது எழுதுகிற நிருபங்களால் வசனத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களாகவே சமீபத்தில் இருப்போம் போதும் கிரியினால் இருப்பதும் என்று சிந்திக்க கடவான். ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நான் எங்களை சரியாகவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்கள் அளந்து கொண்டு தங்களுக்குள்ளே தங்களை ஒப்பிட்டுக் கொள்கிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. நாங்கள் அவனுக்கு மிகவும் மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்து எட்டுவதற்காக தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்து அளவு பிரகாரம் படிக்க மேன்மை பாராட்டுகிறோம். உங்களில் வந்தெட்டுவதற்கானவர்கள் நாங்கள் அளவுக்கு மிஞ்சி போகிறதில்லை. நாங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து உங்களுக்கு வரைக்கும் வந்தோம். எங்கள் அளவை கடந்து மற்றவர்களுடைய வேலைக்கு பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம். ஆகிலும் உங்கள் விசுவாசம் பூர்த்தியாகும் போதுக்கு மற்றவருடைய எல்லா எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்டவர்களை நாங்கள் செய்யத்தக்கதாக மேன்மை பாராட்டல் எங்களுக்கு அற்பமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்ததற்காக எங்கள் அளவின்படி உங்களில் மிகவும் பெருகி வீழ்த்தடைவோம் என்று நம்பியிருக்கிறோம். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவான். தன்னைத்தானே புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தராலே புகழப்படுகிறவனே உத்தமன். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம். என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும். என்னை சகித்தும் இருக்கிறீர்களே. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து எனும் ஒரே புருஷருக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சத்துமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை என்று விளங்கும்படிக்கு கெடுக்கப்படுவோம் என்று பயந்திருக்கிறேன். அப்படியே எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நான் பிரசங்கியாத வேறொரு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறதினால் அல்ல, நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறு சுவிசேஷத்தையும் பெற்றிருக்கிறார்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. மகா பிரதான அப்போஸ்தலரிலும் நான் ஒன்றிலும் குறைவுள்ளவன் அல்லவென்று எண்ணுகிறேன். நான் பேச்சிலே கல்லாதவனாக இருந்தாலும் அறிவிலே கல்லாதவன் அல்ல. எந்த விஷயத்திலும் எல்லாருக்கும் முன்பாக உங்களுக்குள்ளே நாங்கள் வெளிப்பட்டு இருக்கிறோமே. நீங்களும் உயர்த்தப்படும்படிக்கு நான் என்னைத்தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததினாலே குற்றம் செய்தேனோ? உங்களுக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு மற்ற சபைகளிடத்திலே சம்பளத்தை பெற்று அவைகளை கொள்ளையிட்டேன். நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட போதிலும் ஒருவரை நான் வருத்தப்படுத்தவில்லை. மக்கதோனியாவில் இருந்து வந்து சகோதரர்கள் என் குறைவை நிறைவாக்கினார்கள். எவ்விதத்திலையும் உங்களுக்கு பாரமாகாதபடிக்கு ஜாக்கிரதையா இருந்தேன். இனி மேலும் ஜாக்கிரதையா இருப்பேன். அகையா நாட்டு திசையிலே இந்த புகழ்ச்சி என்னை விட்டு நீங்குவதில்லை என்று என்னிலும் கிறிஸ்துவினுடைய சத்தியத்தை கொண்டு சொல்லுகிறேன். இப்படி சொல்ல வேண்டியது என்ன? நான் உங்களை சிநேகித்தபடினாலே தேவன் அறிவார். மேலும் எங்களை விரோதிகமாக சமயம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடைப்பதற்கு தங்கள் குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர்கள் எங்களைப் போல காணப்படும்படிக்கு நான் செய்வதை இன்னும் செய்வேன். இப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலர்களின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்ளுவானே. ஆகையால் அவருடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு அர்த்தமாயிருக்கும். இன்னும் நான் சொல்லுகிறேன், ஒருவர் என்னை புத்தியீனன் என்று எண்ண வேண்டாம். அப்படி எண்ணினால் நானும் சற்றே மேன்மை பாராட்டும்படிக்கு என் புத்தியினத்தை போலாக்கிலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்படி நான் சொல்லுகிறதுக்கு கருத்து கேட்டபடி சொல்லாமல் மேன்மை பாராட்டும் தைரியத்தினாலே புத்தியினனை போல சொல்லுகிறேன். அநேக மாம்சத்தை கேட்டபடி மேன்மை பாராட்டு கொள்கையில் நானும் மேன்மை பாராட்டுவேன். நீங்கள் புத்தி உள்ளவர்களாக இருந்து புத்தி இல்லாதவைகளை சந்தோஷமாய் சகித்து இருக்கிறீர்களே. ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும், ஒருவன் உங்களை பற்றித்தாலும், ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும், ஒருவன் தன்னை உயர்த்தினாலும், ஒருவன் உங்களை முகத்தில் அறைந்தாலும் சகித்திருக்கிறீர்களே. நாங்கள் பலவீனரான போல எங்களுக்கு வந்த பணவீனத்தை குறித்து பேசுகிறோம். ஒருவன் எதனாலே துணி உள்ளவனாக இருக்கிறானோ அதனாலே நானும் துணி உள்ளவனாக இருக்கிறேன். இப்படி புத்தியீனமாக பேசுகிறானே. அவர்கள் எபிரேயரா? நானும் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா? நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா? நானும் ஆபிரகாமின் சந்ததியான். கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நானும் அதிக புத்தியீனமாய் பேசுகிறேன். நானும் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதரால் 1 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன். 3 தரம் மிளாறுகளினால் அடிப்பட்டேன். 1 தரம் கல்லறி உண்டேன். 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன். கடலில் ஒரு இராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாசம் பண்ணினேன். ஆறுதலால் வந்த மோசங்களிலும் கலர்களால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களினால் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்தினாலும் வருத்தத்தினாலும் அநேக முறை கண் விழிப்பினாலும் பசியினாலும் தாகத்தினாலும் அநேக முறை உபவாசத்தினாலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபையை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்கிட்டு, ஒருவன் பலவீனானால் நானும் பலவீனத்திலேயே, ஒருவன் இடறினால் என் மனம் எரியாததாயிருக்குமோ? நான் மேட்டுமே பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுவேன். என்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவானவர் நான் பொய் சொல்லுகிறதில்லை என்று அறிவார். தமஸ்கு பட்டணத்து ஆரேத்தா ராஜாவினுடைய சேனை தலைவன் என்னை பிடிக்க வேண்டும் என்று தமஸ்கூருடைய பட்டணத்தை அவள் வைத்து காத்தான். அப்பொழுது நான் கூடையிலே வைக்கப்பட்டு ஜன்னலிலிருந்து மதிலே வழியாய் இறக்கிவிடப்பட்டு அவனுடைய கைக்கு தப்பினேன். ஆமென். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே. ஆகிலும் கர்த்தர் அவருடைய தரிசனங்களையும் வெளிப்படுத்துதலையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துக்குள்ளாக ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தாலும் சரீரத்திற்கு புறம்பு இருந்தாலும் அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரிசுத்தத்துக்குள் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு எட்டாதமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன்.
அவர் சரீரத்தில் இருந்தாலும் சரீரத்திற்கு புறம்பு இருந்தாலும் அதை அறிவேன், என் தேவன் அறிவார். இப்படிப்பட்டவர்களை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களில் நன்றி வேறொருவன் மேலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். சத்தியமானதை நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் நான் புத்தியின் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதுக்கும் என்னாலே கேட்கிறதுக்கும் மேலாக என்னை எண்ணப்படாத படிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். அன்றையும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாமிசத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும் படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதுக்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமையை என் மேல் தங்கும் படிக்கு என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும் போதே பலமுள்ளவர்களாக இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன். மேன்மை பாராட்டி புத்தியின் நானே, நீங்களோ இதற்கு என்ன பலன் வந்தபடி எண்ணினீர்கள்? நான் ஒன்றுமில்லை என்று மகா பிரதான அப்போஸ்தலரும் நான் எவ்வளவு குறைவுள்ளவனாகாதபடியால் உங்களாலே மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியதாக இருக்கிறதே. அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்களில் எல்லா விதமான பெருமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடவைக்கப்பட்டதே. இதிலே மற்ற சபைகளுக்கு குறைவாயிருந்தீர்கள். நான் உங்களை வருத்தப்படாத உங்களுக்கு குறைவு. இந்த அநியாயத்தை எனக்கு மன்னியுங்கள். இதோ உங்களிடத்துக்கு 3ஆம் தரம் வர ஆயத்தமாயிருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களுடையதை அல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். அதனால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாக அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாக உங்களில் அன்பு கூறாதபடினாலும் மிக சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்மாவுக்காக செயல்பட பண்ணவும் விரும்புகிறேன். அப்படியாகவும் நான் உங்களுக்கு பரமாக இருக்கவில்லை. ஆனாலும் வாய்முள்ளவர்களாக இருந்து தந்திரத்தினாலே உங்களை பிடித்தோனா. நான் உங்களிடத்துக்கு அனுபவிப்பவர்களில் எவன் மூலமாவது உங்களிடத்தில் பொலிவை தேடினதுண்டா? தீத்து உங்களிடத்தில் வரும்படிக்கு நான் அவனை கேட்டுக்கொண்டு அவனோடு கூட ஒரு சகோதரன் அனுப்பினேன். தீத்து உங்களிடத்தில் ஏதாவது பொலிவை தேடினானா? நாங்கள் ஒரே ஆவியுடையவர்களானவர்கள், ஒரே அடிச்சுவடுகளிலே நடந்தோம் அல்லவா? நாங்கள் யோக்கியமானவர்கள் என்று விளங்கும்படிக்க உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களே. தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். பிரியமானவர்களை, சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்கு செய்கிறோம். ஆகிலும் நான் வந்து உங்களை ஏன் மனதின்படியா இருக்கிறவர் காணாமலும் நான் உங்கள் மனதின்படி இருக்கிறவர்களாக காணப்பட்டதும் இல்லை என்று விரோதங்களை, வைராக்கியங்களை, கோபங்கள், வாக்குவாதங்கள், புறக்கூறுதல், கோற்றொல்லுதல், இருமாப்பு, அலங்கங்கள் ஆகிய இவைகள் எங்களுக்குள்ளே உண்டாயிருக்கும் என்றாலும் மறுபடி நான் வரும்போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காமகத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதாக இருக்குமோ என்று பயந்திருக்கிறேன். ஆமென். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம். இந்த 3ஆம் தரம் நான் உங்களிடத்திற்கு வருகிறேன். சகல காரியத்திலும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் நிலை வரப்படும். நான் 2ஆம் தரம் உங்களிடத்தில் இருந்த போது சொன்னது போல இப்பொழுது தூரமாக இருந்தும் உங்களிடத்தில் இருக்கிறவனாக நான் மறுபடியும் வந்தால் தக்க விட மாட்டேன் என்று முன்பு பாவம் செய்தவர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் முன் அறிவித்து எழுதுகிறேன். கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே. அவர் உங்களிடமாய் பலவீனர் அல்ல, உங்களிடத்தில் வல்லவராக இருக்கிறார். ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினாலே பிழைத்திருக்கிறார். அப்படியே நாங்களும் அவருக்குள் பலவீனராக இருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினாலே அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். நீங்கள் விசுவாசமுள்ளவர்கள் என்று உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சைத்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல என்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதபடியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள் என்று காணப்படும் பொருட்டல்ல, நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போல இருந்தாலும் நீங்கள் நலமானது செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். சத்தியத்துக்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்துக்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலமுள்ளவர்களாக இருக்கையில் சந்தோஷப்படுகிறோம். நீங்கள் நற்செய்தி பொருத்தப்பட்டிருப்பதற்கு விண்ணப்பம் பண்ணுகிறோம். அதனால் எரிந்து போட வல்ல உண்டாக கட்டவே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்து வந்திருக்கும் போது கண்டிதமும் பண்ணாதபடிக்கு நான் தூரமாக இருந்து இவைகளை எழுதுகிறேன். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாக இருங்கள், நற்செய்தி பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையுள்ளவர்களாக இருங்கள், சமாதானமாக இருங்கள். அப்பொழுது அன்பும் சமாதானமும் கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக.